அம், ஐயா, இது வந்து இப்போ கதையை சொல்லிட்டு அந்த நாவலினுடைய கட்டமைப்பு அதனுடைய எப்படி எழுதியிருக்காரு அந்த உத்தி எல்லாம் சொல்றேன். ஒரு நண்பர் நெய்வேலி நெய்வேலி பாரதிக்குமார், நாவலினுடைய ஆசிரியர் நெய்வேலி பாரதிக்குமார். நாவலினுடைய பெயர் குற்றியலுகரம். சரிங்களா? இது வந்து ஆண்டு 2023ல் 0 டிகிரி நாவல் போட்டியில் 2ஆம் பரிசு பெற்ற ஒரு நாவல் குற்றியலுகரம். அந்த நாவல் பேசக்கூடிய கதைக்களம் வந்து ரொம்ப புதுமையான கதைக்களம், புதிய கதைக்களம். புதிய கதைக்களம்னா எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. சிறு குறு தொழில். சிறு குறு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், சிறு குறு தொழில்களில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளையும் வந்து அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். அதான் வந்து குற்றியலுகரம். அது பல லேயர் வச்சிருப்பாரு கதையில. உத்தி கதைன்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில் முதலாளிகள், அந்த சிறு குறு தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள், இவர்களை இயக்கக்கூடிய பெருமுதலாளிகள், அந்த பெருமுதலாளிகளை இயக்கக்கூடிய அரசு. இத்தனை லேயர் வந்து அவர் வந்து வச்சிருப்பாரு. ஒரு ஒரு தளத்திலையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும், அந்த பிரச்சனைகளையே அந்த கதாபாத்திரங்கள் எப்படி மீறி வருதுன்றதையும் ரொம்ப அழகா தெளிவா விவரமா சொல்லியிருப்பாரு. அதனால தான் அது வந்து அவ்வளோ பெரிய போட்டியிலையும் வந்து முன்னாடி நின்ன நாவல். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு பிடிச்ச அம்சம் அதில் என்னன்னா, ஒருத்தன் அந்த தொழிலில் நடக்கக்கூடிய ஊழல்களையும், அந்த தொழிலுடைய தன்மையையும் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்குவான். அதுக்கேற்ற மாதிரி தன்னை வந்து மாற்றி அமைச்சுக்குவான். இப்போ ஒரு இடத்துல வந்து தலை வணங்கணும்னா வணங்கிடுவான். ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க, நம்முடைய ப்ரொடக்ஷன், நம்முடைய ஜாப் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கசிஞ்சா அவன் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிடுவான். அவன் இந்த டீம் என்ன செய்யும், நாவலின் கடைசியில் வெற்றி அடைஞ்சிரும். இன்னொருத்தர் இருப்பான், அந்த டீம் என்ன செய்யும்னா, இது தார்மீக சிந்தனையின்படி இது தவறல்லவா, இந்த மாதிரிலாம் வந்து செய்யலாமா, இது வந்து எப்படி அவங்க வந்து பண்றாங்க, நம்மை அடக்குகின்றனர், நம்மை பண முதலைகள் பெருமுதலாளிகள் நம்மை விழுங்குகின்றனர், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தொடர்ந்து வந்து நஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். இதுக்கிடையில பெருமுதலாளிகளும் அவங்களும் வந்து சில லேயர்ஸ் வச்சிருப்பாங்க. பெரும் பெரும் முதலாளிகள் இருக்கக்கூடிய அந்த லேயர்ல பெருமுதலாளிகள் அவங்க வர விட மாட்டாங்க. அவனுக்கு என்ன, அவனுடைய இது எவ்வளோ பார்க்கு என்ன, அவன் வந்து கேபிட்டல் எவ்வளோ போட்டிருக்கான், அவன் கம்மி, நம்மெல்லாம் யாது, நம்ம வந்து வேற, நம்முடைய லெவல் வேற, இந்த லெவலில் இருக்கவனை மேலே வர விடக்கூடாது. அதாவது ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுடைய உழைப்பால் அல்லது அடுத்தவர்களுடைய வியாபாரத்தால் தனக்கு என்ன பலன், அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து மலிவு விலையில் எடுத்துக்கிட்டு நாம் முன்னேறணும், இதை தான் வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இது வந்து டாப் டு பாட்டம் இதே ஒரு அப்ரோச் தான் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ரொம்ப அழகாக விளக்கியிருப்பார். அந்த அந்த இண்டஸ்ட்ரியினுடைய சின்ன 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 விஷயங்கள்லாம் கூட இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மோஸ்ட்லி துபாய் அபுதாபி ஆளுங்க தான் இல்லையா? துபாய் அபுதாபி ஷார்ஜா அந்த ஆளுங்க தான் இல்லையா? எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் இருப்போம். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருப்போம், கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருப்போம், எல்லாம் பார்த்துருப்போம். ஸ்கிராப் வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லையா? ஸ்கிராப். அந்த ஸ்கிராப்பு கிடந்துச்சுன்னா அந்த ஸ்கிராப்பை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, ஸ்கிராப் டிஸ்போஸ் பண்ணுறதுல என்ன ஊழல், அப்புறம் மெஷினரி விற்றோம்னாக்கா எப்படி பழைய மெஷினரியை புது மெஷினரியாக பில்லு போட்டு விற்கிறது, இப்படி சின்ன 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 டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக ஒரு பெரிய கேன்வாஸ் அது. குற்றியலுகரம்ன்றது வந்து தமிழ்நாட்டின் சிறு குறு தொழிலினுடைய பின்னணியில் அமைந்த ஒரு மிகப்பெரிய அருமையான நாவல். அது 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 சிங்கிள் லைனில் வந்து அந்த நாவலை வந்து சொல்லணும் எப்படின்னாக்கா, அதாவது மாறி வரும் அந்த தொழில் முன்னேற்றத்தில், மாறி வரும் பொருளாதாரத்தில், தொழில் முனைவோரில் சூழலுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறவன்
வெற்றி அடைகிறான். சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்ற முடியாதவன் அல்லது அந்த ப்ராசஸில் நான் தான் முக்கியம், நான் சொல்கிறது தான் சரி, எனக்கான கொள்கை இது, கோட்பாடு இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் இந்த மாதிரி வியாபார நிமித்தத்தில் அவன் வந்து அழிஞ்சு போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு 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 கருத்தை வந்து நான் அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அருமையான நாவல். உங்களுக்கு வந்து ஒரு சிறு குறு தொழில் சென்னையில் எப்படி நடக்குது, அதை வந்து எப்படி வந்து பெருமுதலாளிகள் ஆட்டி படைக்கிறாங்க, அந்த தொழிலினுடைய இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு இஷ்டம்னா நீங்கள் வந்து குற்றியலுகரம் படிக்கலாம். நெய்வேலி பாரதிக்குமார். மீண்டும் ஒரு முறை பேச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஆண்டு 2023 0 டிகிரியில் 2ஆம் பரிசு பெற்ற நாவல். நன்றி, வணக்கம்.